தூசி, காற்று, பனி போன்றவைகளிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வது. மூன்றாவது, தன்னுடைய கண்ணியத்தை சிறப்பிப்பது. அவனுடைய ஆடையால இவன் ஒரு கண்ணியமான ஒரு மனிதன், இவன் ஒரு சிறப்பான ஒரு மனிதன் என்று. இன்று ஆடைக்கு இன்னும் ஒன்றை மேற்கத்திய மக்கள் எடுத்து எங்களுக்கு தந்து நாங்களும் உங்களை நீங்க சொல்லுவதை கேட்டோம், உங்களை கீழ்படுகிறோம் என்று நாங்களும் எடுக்கின்றோம். அது என்ன? அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் ஆடை. நீங்க சிலருடைய பனியன்ல பின்னால பார்க்கலாம் ஒரு விளம்பரம், சிலருடைய ஆடையில முன்னால பார்க்கலாம் ஒரு விளம்பரம். இது இன்று உண்டாகின ஒரு காரியம். ஆனால் வளமையாக ஆடைக்கு இருந்த இந்த மூன்று காரியங்களும் அதுதான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆடையை பற்றி, அதனுடைய ஆடையா மனிதனை செய்ய வேண்டிய ஜோடனைகளை பற்றி சொல்லிவிட்டு இன்னும் ஒரு ஆடையை சொல்லுகின்றான். அதை அல்லாஹ் தஆலா லிபாஸ், ஆடை என்ன, அது என்ன? லிபாஸ் தக்வா ஹைர். இன்னும் ஒரு ஆடை, அதுக்கு பேரு தக்வா. இன்னும் ஒரு ஆடை இருக்கிறது, அதுக்கு பேரு தக்வா. அது அந்த ஆடை உடுத்தான ஹைர். தக்வா என்ற ஆடை ஒரு மனிதனிடம் வந்து விட்டால் நீங்க அது என்ன ஹைராக சிறப்பாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அவன் சொல்லுகின்றான், அதாவது லிபாசு தக்வா ذلك خير. தக்வாவுடைய ஆடை இருக்கிறது, அது மிகவும் சிறப்பான ஒன்று, மிகவும் ஹைரான ஒன்று என்று சொல்லிவிட்டு அவன் என்ன சொல்லுகின்றான்? ذلك من آيات الله. சுப்ஹானல்லாஹ். இந்த தக்வாவுடைய ஆடை அவன் சொல்லும்போது ذلك, இது மின் ஆயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய ஆயத்துகள், அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற அடையாளங்கள் என்று சொல்லி அவன் சொல்லுகின்றான். இந்த ஆடையை அவன் சொல்லும் போது நீங்கள் பார்க்கலாம், குர்ஆன் ஃபர்லுகளை பற்றி கதைத்திருக்கிறது. நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி, ஜகாத், திலாவத், பெற்றோர்களை பேணுவது, ஹலாலான உணவை சம்பாதிக்கிறது, உண்மை பேசுவது, இப்படி கடமையான காரியங்களை குர்ஆன் நிறைய கதைத்திருக்கிறது. எனவே நோன்பை பற்றி மாத்திரம் ஒரு இடத்துல சம்பூர்ணமா சொல்லிவிட்டான், அது ஒன்றையும் விடவில்லை. நோன்பு, அதாவது அவன் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்று தொடங்கி லஅல்லஹும் யத்தகூன் என்று அவன் முடிக்கின்றான். நோன்பு சம்பூர்ணம். இந்த நோன்பினுடைய தக்வாவில் நோன்பு ஏன் பரலாக்கப்பட்டது? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க தக்வா உள்ள மக்களாக மாற வேண்டும் என்று சொல்லி. தக்வாவுடைய இதுல ஒரு பாடம் இருக்கிறது, தக்வாவுடைய இதுல ஒரு பாடம் இருக்கிறது. அது எங்கள் எல்லோருடைய கற்பனைகளையும் தக்வாவோடு சம்பந்தப்பட்ட ஒன்றல்ல, இச்சையோடு காமத்தோடு சம்பந்தப்பட்ட நாங்கள் எல்லோரும் கருதுகின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த பாடத்தை, எந்த அமலை தக்வாவுடைய அமல் என்று அப்படியே முத்திரை குத்தி அவன் எங்களுக்கு தருகின்றானோ, அறிவிக்கின்றானோ, அந்த பாடத்தில் சொல்லுகின்றான், ஹுன்ன லிபாசுன் லக்கும் வ அன்தும் லிபாசுன் லஹும். ஹுன்ன லிபாசுன் லக்கும் வ அன்தும் லிபாசுன் லஹும். அவர்கள் பெண்கள் உங்களுக்கு லிபாஸ், ஆடை, உங்களுடைய மனைவிமார் உங்களுக்கு ஆடை. வ அன்தும் லிபாசுன் லஹும், நீங்கள் கணவன்மார்கள் அவர்களுக்கு, உங்களுடைய மனைவிமார்களுக்கு ஆடை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது எங்கே சொல்லுகின்றான்? தக்வாவுடைய சிறப்பான ஒரு பாடத்தில் இதை சொல்லுகின்றான். ஏன்? குந்தும் தஹ்தானூன அன்ஃபுஸக்கும் அலிமல்லாஹு அன்னக்கும் குந்தும் தஹ்தானூன அன்ஃபுஸக்கும். எனவே பதாபல்லாஹு அலைக்கும், நீங்கள் மனைவிமார்களோடு பயந்து மறைந்து ரமலான் காலத்தில் கூடினீர்கள், நான் அதை மன்னித்து விட்டேன். அல்ஆன பாஷிருஹுன், இப்போது நீங்கள் அவர்களுடைய இரவுல தாராளமா உடல் உறவு செய்யுங்க, தாராளமாக. ஏன்? ஹுன்ன லிபாசுன் லக்கும் வ அன்தும் லிபாசுன் லஹும், நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஒரு ஆடை. சுப்ஹானல்லாஹ். எப்படி நான் என்னுடைய மனைவிக்கும், என்னுடைய மனைவி எனக்கும், கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும்
ஆடையாக மாறுகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், 3 காரியங்கள் ஆடையால் இல்லை என்று சொன்னால், அதாவது ஹுஸ்ரானுன் முபீன், அது ஒரு பட்ட வர்த்தனமான, பகிரங்கமான, வெட்ட வெளிச்சமான, திட்டவட்டமான ஒரு ஹுஸ்ரான், நஷ்டம், பேங்க்ரப்ட், பெரிய நஷ்டம். அந்த ஆடையில இந்த 3 கிடைக்கவில்லை என்று சொன்னார். ஒன்று, அதாவது தன்னுடைய மானத்தை மறைக்கிறது. இரண்டாவது, வெளியே இருந்து வருகின்ற ஆபத்துகள் இருந்து தன்னை காப்பாற்றுகிறது. மூன்றாவது, தன்னுடைய கண்ணியத்தை உயர்த்துகிறது. ஒரு மனைவியால கணவனுடைய மானம் காப்பாற்றப்படவில்லை, ஒரு மனைவியால கணவனுக்கு வெளியே இருந்து வந்த ஆபத்துகளுக்கு மனைவி தடையாக இருக்கவில்லை, ஒரு மனைவியால கணவனுடைய கண்ணியம் பெருகவில்லை என்று சொன்னால் ஹுஸ்ரானுன் முபீன், பட்டவர்த்தனமான ஒரு நஷ்டம். அதே போன்று ஒரு கணவனால மனைவியினுடைய மானம் பாதுகாக்கப்படவில்லை, அதே போன்று அவளுக்கு வெளியிருந்து வந்த ஆபத்திலிருந்து அவள் காப்பாற்றப்படவில்லை, அவளுடைய கண்ணியம் மரியாதை உயர்த்தப்படவில்லை என்று சொன்னால் ஹுஸ்ரானுன் முபீன், அதுவும் அதே போன்று ஒரு நஷ்டம். அதனாலதான் தக்வா நாங்கள் எல்லோரும் சொல்லுகின்ற போது இறையச்சம் என்ற ஒரு வார்த்தையில, எங்களுடைய தமிழ் மொழியில இருக்கின்ற வார்த்தைகள்ல ஆகும் சிறப்பான ஒரு வார்த்தையை நாங்கள் எடுத்து போட்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே அது அதை சொல்லுகிறதா, அது அதை எடுத்து காட்டுகிறதா, அதனுடைய ஏதோ ஒரு அம்சத்தை, ஏதோ ஒரு பகுதியை அது எடுத்து காட்டுகிறது என்றல்லாமல் அனைத்தையும் அது எடுத்து காட்டுகிறது இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜிக்கு போறவர்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் ஹஜ்ஜிக்கு போகும்போது எல்லாத்தையும் தேவையான எடுத்துட்டு போறீங்க, அங்க போய் பிச்சை கேட்காதீங்க, அங்க போய் எனக்கு அது இல்ல, டிக்கெட் இல்ல, அல்லது போறதுக்கு பிச்சை கேட்கிற வேலையை தொடங்காதீங்க சொல்லுது. எல்லாம் தேவையான ஹஜ்ஜிக்கு. ஆனா இன்னும் கொண்டு நீங்க எடுத்துக்கிட்டு போங்க ஹஜ்ஜிக்கு போகும்போது. அது என்ன? நீங்கள் பிரயாணத்தில் போகும்போது எடுக்கக்கூடிய ஆகம் சிறப்பான நேரமா தக்குவா. என நீங்கள் பார்க்கலாம், ஒரு மனிதனுக்கு ஆடை இருந்து தக்குவா இல்லை என்று சொன்னால் ஆடை பிரயோசனப்படாது. நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ரசூல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சில பெண்மணிகளை வர்ணிக்கும் போது என்ன சொல்லுகின்றார்கள்? அதாவது ஆடை அணிந்து நிர்வாணமானவர்கள், ஆடை அணிந்திருக்கிறார்கள், நிர்வாணமாக இருக்கிற ஒரு பெண் எப்படி நடந்து கொள்வார்களோ ஆடை அணிந்து கொண்டு அப்படி நடக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எங்களுக்கு அறிமுகப்படுது. அதே போன்று மேற்கு நாடு எங்களுக்கு துலாம்பரமாக இருக்கிறது. ஆடை அங்கிருந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணுகின்றோம். ஆடை எங்களுக்கெல்லாம் நிறைய அழகான சிறப்பான ஆடைகள் வருகின்றன. ஆனா அங்கே உரியானம் சர்வசாதாரணமாக, நிர்வாணம் சர்வசாதாரணம் இருக்கிறது. ஏன்? அங்கே ஆடை இருந்து தக்வா இல்லை, அனைத்து ஆடையும் பிரயோசனம் இல்லாமல் போய்விட்டது. எனவே பெரியோர்களே, தக்வா என்பது ஒரு மகத்தான ஒன்று, சிறப்பான ஒன்று. அது நாங்கள் எல்லோரும் சொல்லுகின்ற பிரகாரம் ஏதோ ஒரு வார்த்தையில, ஒரு சொல்லுல நான் சொல்ல முடியும் என்று சொன்னால் அலி பின் அபி தாலிப், ஒரு லைஃபான இல்லை மதுவான ஒரு ஹதீஸ்ல வருகிறது அவர்களை பற்றி. அதாவது அதாவது நான் இந்த இல்மின் கோட்டை, நான் தான் இந்த கோட்டை, அவனுடைய பாபு, அவனுடைய நுழைவாயில் யார்? அலி என்று சொல்லி ஒரு மௌதுவான இட்டுக்கட்டின ஹதீஸ்ல ரசீன் என்கிறவர் தன்னுடைய ரசீன் என்ற அந்த இமாம் தன்னுடைய முஸ்னதுல குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதல்லாமல் இன்னும் எத்தனையோ அந்த மௌதுவாத்துகளை பற்றி எழுதின பெரும் பெரும் இமாம்கள் அதை குறிப்பிடுகின்றார்கள். அவ்வளவு பெரிய அறிஞர் அவர்கள், சிறப்பான அறிஞர்கள், சஹாபாக்கள் போற்றி புகழ்ந்த அறிஞர்கள். எனவே அந்த பெரிய அறிஞரிடம் தக்வா என்று கேட்டேன்னு சொன்னால் ஒரு வார்த்தையில தக்வாவை சொல்லலாம் என்றிருந்தால் நிச்சயமாக அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அவர் என்ன சொன்னார்கள்? அதை வர்ணித்து கொடுத்தார்கள். தக்வான் நீ கேட்கிறியாப்பா, நீ எனக்கிட்ட போய் தக்வான்னு சொன்னா இப்படி இப்படிலாம் நடக்கும். ஒரு வார்த்தை சொன்னார்கள், அல் ஹவுஃப் மினல்லாஹ், அல் ஹவுஃப் மினல் ஜலீல், மாட்சிமை மிக்க, கண்ணியமிக்க, மேன்மை மிக்க அல்லாஹ்வை அஞ்சுகிறது. அடுத்தது வல் அமலு பித்தன்சீல், சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் சுன்னா அனைத்தையும் உள்ளடக்கி சொன்னார்கள். இது கொப்ப நீ அமல் செய்கிறது. வல் இஸ்திஅதாத் லியௌமிர் ரஹீல், பிரயாண தினத்துக்கு ஏற்பாடு பண்ணுகிறது.
அல்லாஹ்வை அஞ்சவில்லை என்று சொன்னால் இந்த வஹி குர்ஆனும் இது சுன்னாவும் பிரயோஜனம் தராது. அதாவது இஸ்திஅதா யௌமுர் ரஹீலுக்கு ஏற்பாடு பண்ணவில்லை என்று சொன்னால் அமல் பிரயோஜனப்படுமா? வல்லாஹி லா. பிரயாண தினத்துக்கு அந்த அமல் பிரயோஜனப்படவில்லை என்று சொன்னால் என்ன நடந்தது? யா லைத்தனி குந்து துராபா, நான் மண்ணாக, மட்டியாக, புழுதியாக நான் இருந்திருக்க கூடாது என்று சொல்லி சங்கோஜப்படுகின்ற, கஷ்டப்படுகின்ற, துன்பப்படுகின்ற அல்லது வெட்கப்படுகின்ற அந்த நாளில் எங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. அந்த பிரயாண தினத்துக்கு இந்த தக்வா பிரயோஜனம் தரவில்லை. ஹதீஸே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிரபல்யமான ஒரு ஹதீஸ். நான் உங்களுக்கு அதை சொல்ல தேவையில்லை. அநேகமாக சொல்லப்படுகின்ற ஒரு ஹதீஸ்கள் அது ஒரு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார், தலா அலைனா ரஜுல், ஒரு மனுஷன் திடீரென எங்களை உயிச்சான், திடீரென வந்துட்டான். என்ன சொல்றாங்க? அந்த மனுஷன் பிரயாணி மாதிரி எந்த விதமான அடையாளம் இல்லை. ஆடையை சொல்றாங்க விளவிலேர் இருக்குது, முடிய சொல்றாங்க சிதறியே இல்லை. அந்த அரபு நாட்டுல மதீனாவுல வெயில்ல புழுதியில தூசியில ஒரு மனிதன் பிரயாணம் செஞ்சு வந்து சொன்னா ஆடையெல்லாம் கதறி போயிருக்கும், தூசி எல்லாம் புழுதி எல்லாம் முடியெல்லாம் சிதறி போயிருக்கும். அப்படி ஒன்றுமே இல்லை. வலாமின்னா எங்களை சார்ந்த ஒரு மனிதன், ஆச்சரியமான ஒரு மனிதன் வருகிறார். உமர்கள் எல்லாம் வர்ணிக்கிறார்கள். அந்த மனிதன் தலைகால திடீரென்று தோன்றினாங்க மத்தியில். அவனுடைய பிரயாணத்துடைய அடையாளம் இல்ல, இந்த எங்களுக்கு அறிமுகமான மதீனாவை அக்கம் பக்கத்தை சேர்ந்த ஆளுமன். சரி வந்து எங்கட தோலை தாண்டிக்கிட்டு போனார். நாங்க மஜ்லிஸ் அமர்ந்திருக்கிறோம், ரசூலுல்லாஹ் அமர்ந்திருக்கிறாங்க அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தாண்டிக்கிட்டு போய் அங்கே இருந்தார். அஸ்னத ருக்பத்தைஹி இலா ருக்பத்தி, அமர்ந்திருந்தார். அவருடைய முட்டுக்கால வந்தவர் தன்னுடைய முட்டுக்கால ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய முட்டுக்காலோட சேர்த்து வச்சார். சேர்த்து வச்சு தன்னுடைய கையை அவளுடைய துடை மீது வச்சார். தன்னுடைய கையை அவளுடைய துடை மீது வச்சார் அல்லது தன்னுடைய துடை மீது வச்சார். இந்த ரெண்டும் எங்களுக்கு அங்க எடுக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கிறது. வைத்து விட்டு கேட்டார்கள், மல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன? அதுக்கு பிறகு கேட்டார்கள், மல் ஈமான், ஈமான் என்று சொன்னால் என்ன? அதற்கு பிறகு கேட்டார்கள், மல் இஹ்சான், இஹ்சான் என்று சொன்னால் என்ன? அருமையான ஒரு பாடம். அதுக்கு பிறகு கேட்டார்கள் மத்த சா, கியாமம் எப்ப? அதுக்கு பிறகு கேட்டார்கள் அஸ்ராத்து சா வமா அலாமாத்துஹா, அதனுடைய அடையாளங்கள் என்ன என்று இந்த 5 கேள்வி அவர் கேட்டார்கள். ஒரு ரிவாயத்தில் ஈமானை கேட்டார்கள், இன்னொரு ரிவாயத்தில் இஸ்லாத்தை கேட்டார்கள். இப்படி 5 கேள்விகளை அவர்கள் கேட்டார்கள். கேட்ட இஸ்லாம் என்ன? இஸ்லாத்தில் இருந்து ஒரு முஸ்லிம் மூமினாவது, அவனை மூமினாக்குறது எது? தக்வா. ஒரு முஸ்லிமை மூமினாக்குறது தக்வா. ஒரு மூமினை முஹ்சினாக, இஹ்சான் உள்ளவராக ஆக்குறது என்ன? தக்வா. எனவே ஒரு தக்வா உள்ள ஒரு மனிதனை அந்த கியாம நாளே அஞ்சு வாழக்கூடியதை ஆக்குறது என்ன? தக்வா. அந்த அஸ்ராத்து ஸா கியாம நாளுடைய அடையாளங்கள் வரும்போது அஞ்சி தன்னை காப்பாற்றிக் கொள்ள பாடுபடுகின்றவன், அப்படி பாடுபடுவதற்கு அவனை தூண்டுவது என்ன? தக்வா. என்னை தொடர்ந்து கேட்கிறார்கள், கேட்டு விட்டு போகிறார்கள். வலபிஸ்து மலியா, முரளியான சொல்லுகிறான், இந்த மனுஷன் வந்தான், கேள்வி கேட்டான், சதக்த, கேள்வி சொன்னது ஆமா அதான் சரிதான் சொன்னான். என்னப்பா இது, இவன் கேள்வியை கேட்கிறான், அதை சரியன்னு சொல்றான், யாரப்பா இந்த மனுஷன் என்று கேள்வியை கேட்டு ஆள் போயிட்டார். ஆள் போட்டு வலபிஸ்து மலியா, நான் அப்படி அசந்து போயிருந்து விட்டேன், என்னடாப்பா இது. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா உமர் அலைக்கு அந்த மனிதர் எடுத்துட்டு வாங்க. நான் வெளியே வந்து பார்த்தேன், வல்லாரோட அடையாளமே இல்லை. இந்த மனுஷன் எங்க போன? இப்பதான் போனாரு, இப்பதான் பள்ளியை வச்சு கால வழியை வச்சாரு. ஆளுங்க ஆளே இல்லை. அங்க பார்த்து இங்க பார்த்து இல்ல இல்ல. நம்ம வந்து சொன்ன யார் சொல்ல ஆளை காணோம், ஆள் இல்ல. சொன்னார்கள், ஹாதா ஜிப்ரீலு அத்தாக்கும் லியுஅல்லிமக்கும் தீனன். இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள் உங்களுக்கு உங்களுடைய தீனை சொல்லித் தருவது, உங்களுக்கு உங்களுடைய தீனை சொல்லித் தருவது. இதுல
எங்களுடைய உலமா பெருமக்கள், முஹத்திஸீன்கள், ஃபுகஹாக்கள்